வந்துட்டாங்கல்ல. வாப்பா வா, உனக்காக தான்ப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு சீக்கிரம் சொல்லுப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஏண்டா முட்டாள், ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியாதா? தமையந்தி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன், செய்யல. தமையந்தியை வீட்டுக்குள்ளே வச்சு முடிக்க சொன்னேன், அதையுமே செய்யல. இப்போ இந்த லாரி மேட்டரையும் கோட்டை விட்டு வந்து நிக்கிறேன். சார், இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் மாட்டினா கூட உங்க பேர் வெளியில வரவே வராது. அதான் அந்த சைலஜாமி கௌதமி உள்ள இழுத்து நான் கோர்த்து விட்டு நான் எஸ்கேப் ஆயிருவேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, போதுமா? ஏய் முட்டாள் முட்டாள், நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட்டு போறதுக்கு போலீஸ் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டி நினைச்சியா? இங்க பார், கிண்டி கிழங்கு எடுத்துருவான். உன் மேல கேஸ் ஆயிடுச்சுன்னா உன் மொத்த ஜாதகத்தையும் தூண்டி எடுத்து அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் பேசின கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தானுங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், மொத்தமா நக்கிட்டு போயிடும். ஓ, என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சா? நம்ம மாட்டிக்கிட்டோமா? ஏய் இப்ப வேற, ஏய் அவனை கத்தி நீங்களே மாட்டி கொடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, இத நான் தானே செஞ்சேன், இத நானே பாத்துக்கிறேன். நீங்க எங்கேயாச்சும் போயிருங்க. இங்க பாருங்க, சப்போஸ் போலீஸ் என்ன புடிச்சிட்டா கூட சைலஜா சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்னு நான் சொல்லிக்கிறேன், போதுமா? டேய், நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையாடா? சைலஜாக்கு முன்னாடியே தமையந்திய கொல்ல சொன்னது நான் தான். எழுதி வாங்கின பிறகு கொல்லுடான்னு சொன்னா, அதுக்கு முன்னாடியே அடிச்சு தூக்கி அதையும் சொதப்பி வச்சது நீ தான்டா. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருந்தா இந்நேரம் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. இதோ எல்லாம் இவனால வந்துட்டா. எங்கடா அவன்? பாஸ், அவங்க உள்ளதா இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கு பாஸ். ரொம்ப மோசமானவங்களா இருப்பானுங்க போல இருக்கு. போடா. ஏய், நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. அந்த நலன் இங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிடணும். இந்த செட்டு கொஞ்ச நாளைக்கு மூடியே இருக்கட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் அப்புறம் பேசிக்கிட்டு? இப்பவே பேசி முடிச்சுக்கலாம் ஏஜியா. சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடும்போது அப்படியே தமையந்தி கையால சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. தமையந்தி சமைச்சா மனசும் நிறைஞ்சு போயிடும். அதே மாதிரிதாம்மா நீ சமைச்சத ஒரு வாய் வச்சதுமே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அஞ்சலி. இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இத நானா சமைக்கவே இல்ல. இதுக்கு பின்னாடி வேற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னவா இருக்கும்? எதுக்காக அதை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? குழம்புறேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. இவங்கதான் என்னோட அம்மான்னா, அப்போ மீனா அம்மா யாரு? எதுக்காக அவங்க என்கிட்ட எதையுமே சொல்லாம இருக்கணும்?
கிளம்பிட்டீங்க? அது அது வந்து அக்கா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலையாக்கா. இப்பதான் ஜெயில இருந்து போன் வந்துச்சு. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்புறோம். என்னடி சொல்ற? என்னாச்சு அவங்களுக்கு? தெரியலக்கா. உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு அடிச்சு புடிச்சு கிளம்பிட்டோம்க்கா. கடவுளே, இது என்ன புது சோதனையா இருக்கு? சரி இருங்க, நானும் வந்துடுறேன். எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. நானும் கௌதம் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஏன் நீங்க மட்டும் போய் அங்க என்ன பண்ணுவீங்க? நானும் வரேன். அதிகாரி கிட்ட பேசி ஏதாவது வெளியில வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு பாக்கலாம்ல. அதெல்லாம் பேசி வச்சிருக்கோம் பெரியமா, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா, இருந்தா என்ன, நானும் தான் வரேனே. உன் அப்பாவை நான் பார்க்க வரக்கூடாதா? ஐயோ அக்கா, அதுக்காகலாம் நான் சொல்லல. ஏற்கனவே நீங்க மன கஷ்டத்துல இருக்கீங்க. எதுக்காக உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கணும் தான் வேண்டான்னு சொல்றோம். அதெல்லாம் எந்த சிரமமும் இல்ல. நானும் உங்க கூட வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாமா. பெரியமா, ஐயோ என்னம்மா இவங்க வேற. என்னடா அம்மா, தமயந்திமா, தமயந்தி. தமயந்தி, தமயந்திக்கு நடந்தது ஆக்சிடென்டே இல்லம்மா. அது இவ்வளவும் திட்டமிட்டு செஞ்ச கொலைமா. கடவுளே, ஐயோ, என் மருமகளை கொலை பண்ணிட்டாங்களா? யாருடா அவனுங்க? எதுக்காக தமயந்தியை கொலை பண்ணணும்? ஐயோ அண்ணே, அப்படின்னா அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போலையா? வேணும்னே லாரியை விட்டு மோதி இருக்காங்களா? ஆமா பிரீத்தி, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தமயந்திய போய் ஈவிரக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. இத கேட்கும் போது நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. இதனால யாருடா அந்த பாவிங்க? அந்த பாவத்தை செஞ்ச கொடூரமானவங்க யாருடா? அண்ணே சொல்லுண்ணே, யார் அவங்க? இவன் தான் செஞ்சானா? அவன் வெறும் 50 பிரீத்தி. ஆனா எய்தவங்க வேற ஒருத்தங்க. என்னடா சொல்ற? இவன் வெறும் 50னா? அப்ப யாரா தமயந்தி கொன்னது? கிறிஷ் கூட சேர்ந்து பிளான் போட்டு லாரிய வச்சு மோதனது. நம்ம தமயந்திய சாகடிச்சது வேற யாரும் இல்லம்மா. இதே வீட்ல இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்து அவங்க வேற யாரும் இல்ல. ஒரு உயிரை கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம நிக்கிறாங்களே, சித்தியும் கௌதமும் தாமா. பெரியமா, நாங்க இல்ல பெரியமா. அவங்க தாமா தமயந்திய கொல்ல சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. என்னடா சொல்ற? டேய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. வாஞ்சலி போலாம். அம்மா ஒரு நிமிஷம். அஞ்சலியை நீங்க வளர்த்திருக்கலாம், ஆனா அவங்க ஒண்ணும் உங்க சொந்த பொண்ணு கிடையாது. அஞ்சலி அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு, தமயந்தியோட தங்கச்சி. இதுதான் உண்மை. என்ன சொன்ன? அஞ்சலி அன்னபூர்ணியோட பொண்ணா? யார் சொன்ன உனக்கு? உங்க அம்மா பிரசவம் பார்த்தாங்களா? அஞ்சலி என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு மட்டும்தான். இவளை சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை கிடையாது. இங்க பாருங்க,
நீங்க கோவப்பட்டாலும் சரி ஆத்திரப்பட்டாலும் சரி உண்மையை யாராலையும் மறைக்கவே முடியாது. அஞ்சலி தமயந்தியோட தங்கங்கிறது தான் உண்மை. தமயந்தியோட ஆசைப்படி அவளோட மெஸ்ஸ அஞ்சலி கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்காக தான் இங்க இவ்வளவு போராட்டம் நடக்குது. மெஸ்ஸ ஒப்படைக்க போறியா? இவ யாரு தெரியுமா? இவளோட அப்பா துபாய்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இவள போய் ஆஃப்டர் ஆல் ஒரு மெஸ்ஸ நடத்த வைக்கிறதுக்கு தான் இவ்ளோ போராடுறியா? முட்டாள். நான் ஒண்ணும் முட்டாள் இல்லைங்க. உங்க பொண்ணு அஞ்சலி தமயந்தியோட தங்கச்சி நான் நிரூபிச்சு காட்டவா? இதுதான் தமயந்தியோட இடம். உங்க அக்காவோட மிஸ். இவங்க தான் உங்களோட உண்மையான குடும்பம். இது உங்க பெரியமா. இவங்க தான் உங்களோட பாட்டு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆன உடனே நீங்க வேலைக்கு வந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அப்படின்னா உங்களுக்கு அன்னபூர்ணி யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் தெரியாது? இங்க பாரு பாப்பா, அன்னபூரணின்னு உங்க அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்கள பத்தி எந்த தகவலுமே எனக்கு தெரியாது பாப்பா. ஐயோ ப்ளீஸ் தேவி அம்மா, எனக்காக அவங்க யாரு, அவங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில இருந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் தேவி அம்மா. இல்ல பாப்பா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. நீயும் அவங்கள பத்திலாம் எதுவும் என்கிட்ட கேட்காத. நான் வரேன். ஒருவேளை என்னைக்காவது உன்னை நான் கண்டுபிடிச்சா அன்னைக்கு இதை உன்கிட்ட கொடுக்கலாம்ல? தெரியல, இதை உன்கிட்ட கடைசி வரைக்கும் சேர்க்க முடியாம கூட போகலாம். நீயும் இப்படி ஒரு அக்கா இருக்கான்னு தெரியாமலே கடைசி வரைக்கும் இருந்துடலாம். அஞ்சலி, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். வா, நாம இப்பவே துபாய் கிளம்பலாம். வா. அம்மா, அவர்தான் 3 மணி நேரம் டைம் கேக்குறாருல்ல, கொடுத்துதான் பாருங்களேன். என்ன அஞ்சலி வளர்ற? நான் எதுக்கு டைம் கொடுக்கணும்? அப்படின்னா நீயும் அம்மாவை சந்தேகப்படுறியா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. என்ன ஆனாலும் நீங்க தான் என்னோட அம்மா. இவரால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் அதை மாத்தவே முடியாது. நான் எதுக்காக டைம் கொடுக்க சொல்றேன்னா, நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இவங்க திரும்பவும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான்மா சொல்றேன். 3 மணி நேரம் தானே, எடுத்துக்கோங்க. தமையேந்தி தான் என்னோட அக்காங்கிறதுக்கு முறையான ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க. அம்மா, வள்ளியம்மா, அம்மா வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாருப்பா? அம்மா நீங்க தான். வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. என்னப்பா? நீங்க தான் வள்ளி அம்மாங்களா? ஆமா, நான் தான் வள்ளியம்மா. நீ யார் தம்பி? அம்மா, இந்த திருவல்லிக்கேணி ஹாஸ்பிட்டல்ல ஆயம்மா வேலை பாத்தீங்களா நீங்க? ஆமா, நான் தான் வேலை பார்த்தேன். வேலையை விட்டு நின்னு ரொம்ப நாள் ஆச்சே, ஏன் கேக்குற? இருங்க ஒரு நிமிஷம். இவங்கள தெரியுதாமா? அம்மா, இந்த 2 பேரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த அம்மா பேர் கூட அன்னபூர்ணி. நல்லா பாருங்கம்மா, இந்த அம்மாக்கு நீங்க தான் பிரசவம் பாத்தீங்க. அந்த குழந்தை தான் ஏதோ இந்த பொண்ணு. அந்த பொண்ணு கூட உங்க எல்லாரையும் வந்து பாத்துருக்கு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு.
அந்த பொண்ணுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒரு குழந்தைய அப்பவே தத்து கொடுத்துட்டாங்களே. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 2 குழந்தைங்கள்ல ஒரு பொண்ணு வந்து அவளோட கூட பிறந்த குழந்தைய யார் தத்தெடுத்துட்டு போனாங்கன்னு கேட்டு வந்துச்சு. அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் கொடுத்துட்டேனேப்பா. அவங்களே தாமா, அவங்களே தான். அது சம்பந்தமா என்னென்ன விவரம் எல்லாம் கொடுத்தீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன விவரம்? அந்த குழந்தைய தத்து கொடுத்தது, அப்புறம் பிறந்த சர்டிபிகேட் மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு குழந்தைய தத்தெடுத்தவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அப்படின்னா அந்த குழந்தைய தத்தெடுத்தவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? இப்ப பார்த்தா சொல்லிடுவீங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சுல்லப்பா, பார்த்தா தானே சொல்ல முடியும். அம்மாமா ப்ளீஸ்மா, கொஞ்சம் என் கூட வர முடியுமாமா? நீங்க வந்து நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா ப்ளீஸ்? நீ யாருன்னே எனக்கு தெரியலப்பா, உன்னை நம்பி எப்படி வர்றது? அவங்க தங்கச்சியோட இன்னொரு அம்மா வந்து அவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அங்க எல்லா உண்மையும் சொல்லணுமா? அந்த மெஸ்ஸ ஓபன் பண்ணிரலாமா? இப்ப அந்த மெஸ்ஸ பூட்டிட்டாங்க. ப்ளீஸ்மா, நீங்க உண்மையை சொன்னாதான் தமயந்தியோட கடைசி ஆசையினால் நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா ப்ளீஸ். இந்த ரவுண்டோட வின்னர். இந்த போட்டியில் நீ எதுக்காக கலந்துகிட்ட? நீ ஜெயிச்சு இந்த மெஸ்ஸ மீக்கணும் தானே கலந்துகிட்ட. இப்ப நானே இந்த மெஸ்ஸ திறக்கிறேன். எவன் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உன்னோட மெஸ்ஸ நீயே எடுத்துக்கோ, நீயே நடத்து. இதுல எவனும் தலையிட முடியாது. என்னோட மெஸ்ஸ வித்துட்டு உங்க ரெஸ்டாரண்ட்டையும் மீட்டு கொடுத்துட்டு உங்க வாழ்க்கைய விட்டு நான் தூரமா விலகி போயிடுவேங்க. அவ பேரு அஞ்சலி. நானும் அவளும் ஒட்டி பிறந்த 2 குழந்தைங்க. உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ வச்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும். இந்த மெஸ்ஸ வித்து கிடைக்கிற பணத்தை அவளுக்கும் நீங்க கொடுக்கணும். திரும்ப திரும்ப பேசினதே பேசிட்டு இருக்காது. என் பொண்ணுக்கு அக்காவும் இல்ல அண்ணனும் இல்ல, அவ தனி ஆள் தான், புரியுதா? அவங்க தங்கச்சியோட இன்னொரு அம்மா வந்து அவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அந்த அம்மா கிட்ட உண்மையை சொல்லணுமா? அந்த மெஸ்ஸ ஓபன் பண்ணிடலாமா? இப்ப அந்த மெஸ்ஸ பூட்டிட்டாங்க. ப்ளீஸ்மா, நீங்க வந்து உண்மையை சொன்னாதான் தமயந்தியோட கடைசி ஆசையினால் நிறைவேற்ற முடியும். அஞ்சலி, என்னால முடிஞ்ச வரைக்கும்
உண்மையை வெளியே கொண்டு வர நிறைய போராடிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ஒரு ஹஸ்பண்டா என் வைஃபோட கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஒரு தங்கச்சியா உங்க அக்காவோட கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்ற போறீங்களா இல்லையாங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கேள்வி. உங்க அக்கா பாவம் அஞ்சலி. அவ இருக்கும்போது யாருமே அவளுக்கு துணையாவே இல்லை. தனியாளா கஷ்டப்பட்டு போராடினா. வீட்டுக்குள்ள வெளியிலன்னு எல்லா இடத்துலயுமே அவளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. இவ்வளவு ஏங்க, நானே அவளுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கேன் தெரியுமா? ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு உங்களுக்காகவும் யோசிச்சிருக்கானா உண்மையிலேயே அவ கிரேட்டுங்க. அவளோட தியாகத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கிடைக்கணும்னா, ஒரு வேல்யூ இருக்கணும்னா, நீங்க அந்த மெஸ்ஸ கையில எடுத்துக்கணும். தமயந்தியை விட சிறப்பா நடத்தணும். ப்ளீஸுங்க, ப்ளீஸ். தோ உங்க அக்காவோட பாட்காஸ்ட் வாய்ஸ். கண்டிப்பா அவ உங்களை பத்தி தான் சொல்லியிருப்பா. நீங்களே கேளுங்க. என்னங்க, எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல? அஞ்சலிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த வாய்ஸ் நோட்ட அஞ்சலி கூட கேட்டுட்டு இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். அஞ்சலி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எப்படியாவது உன்னை பாத்துடணும்னு பல வருஷமா நான் ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. உன் கூட சண்டை போடணும், உன் கூட ஊர் சுத்தணும், உன் கூட ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிடணும்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? ஆனா எதுவுமே முடியாம போச்சு. சரி, என்னோட ஆசையெல்லாம் போனா போகுது. அம்மாவோட ஆசை மட்டும் என்னைக்குமே பொய்யா போக கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? அன்னபூர்ணி மெஸ்ஸ நீ எடுத்து நடத்த. அது என்னடா? அதாமா, அன்னபூர்ணி மெஸ்ஸ அஞ்சலி கிட்டே ஒப்படைக்க போறேன். இனிமே அஞ்சலி தான் மெஸ்ஸ பாத்துக்க போறாங்க. அஞ்சலி, அவர் சொல்றது உண்மையா? நீதான் மெஸ்ஸ பாத்துக்க போறியா? அப்படின்னா நீ என் கூட துபாய்க்கு வரலையா? தமயந்திய பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல எனக்கு அவ மேல பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளோட குணம், திறமை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு நான் அவளை வியக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவதான் என்னோட அக்கான்னு தெரிஞ்சதும் அவ மேல பாசமும் வந்துருச்சு. என் அக்காவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமைமா. நான் இங்க இருந்து அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். மத்தபடி எப்பவுமே நீங்க என்னோட அம்மா தான், நான் உங்க பொண்ணுதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் வரவே வராது. என்ன தேவி அம்மா பாத்துட்டே நிக்கிறீங்க? அம்மா கிட்ட சொல்லுங்க. எப்பவுமே நீங்க தானே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏமா, அஞ்சலி உங்க பொண்ணுமா, அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது. தைரியமா தலையாட்டுங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அதான் தேவி அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னம்மா? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என் அக்காவை நல்லா பாத்துக்கிட்டதுக்கும்
அவளுக்கு சப்போர்ட்டா இருந்ததுக்கும். அம்மாடி அஞ்சலி, தமேதி ஒரு அதிசய பூ மாதிரிமா. அவள மாதிரி பொண்ணெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அரிதாதான் பிறப்பாங்க. ஆனா கடவுள் அருளால நீ அவளோட ஒட்டி பிறந்திருக்க. அதுக்கே நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ குடுத்து வச்சவ அஞ்சலி. அதனாலதான் யார் யார் கைக்கோ போக வேண்டிய அந்த மெஸ் கடைசியில உன்னோட கைக்கே வந்து சேர்ந்திருக்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஒரு வழியா தமயந்தி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுது. நாளைக்கு மெஸ்ஸுக்கு திறப்பு விழாவை நடத்திட வேண்டிதான். ஆண்டி, நீங்களும் கட்டாயமா வந்துடணும். கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணே சொல்லுங்க அண்ணே. செல்வி, நாளையில இருந்து அன்னபூர்ணி மெஸ் மறுபடியும் பழைய மாதிரி இயங்க போகுது. காலையில எல்லாரும் வந்துருங்க. என்னென்ன சொல்றீங்க? மெஸ்ஸ யாரு நான் பார்க்க போறது? வேற யாரு, நம்ம தமயந்தி தான். தமயந்தி அக்காவா? என்னென்ன சொல்றீங்க? ஏய் சாரி, நம்ம தமயந்தியோட தங்கச்சி அஞ்சலி தான் பாத்துக்க போறாங்க. அப்படியா? அஞ்சலி அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சானே? அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ காலையில சீக்கிரமா மெஸ்ஸுக்கு வந்து சேரு. ஓகேண்ணே ஓகேண்ணே, காலையில அங்க வந்துடுறேண்ணே. சரி சரி, கொஞ்சம் பொறுமையா இருடா. எதுவும் பண்ணிடாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். எங்க பாவங்க, லவ் பண்றது ஒன்றும் தப்பான விஷயம்லாம் இல்லையே. தயவு செஞ்சு அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. யாரு எதுவும் பேசக்கூடாது. இங்க நான் மட்டும்தான் பேசுவேன். என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? சொல்லு, தமயந்தி சொன்னதால உண்மையா? ஏய், சொல்ல போறியா இல்லப்பா? அவனை போட்டு அடிக்கவா? அண்ணே, ஆமாண்ணே, நான் அவனை லவ் பண்றேன் தான். ஏய், என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? இவரு பெரிய படைப்பா சிவாஜி. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு பஞ்சாயத்து பண்ணி அப்படியே கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவாரு. நாங்க இதுக்கெல்லாம் கை தட்டி பூவும் போட்டு ஆசீர்வாதமும் பண்ணி வைக்கணும். டேய், இவ ஏன் பொண்ணுடா, நான் தான் முடிவு பண்ணணும் இவளுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளோட ஆசை தானே நமக்கு முக்கியம். வருண் ரொம்ப தங்கமான பையன்தான். அப்புறம் என்னங்க? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியாது. அப்படி நடக்கணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கணும். அப்ப சாவு. டேய், என்னடா சொன்ன? காதுல விழலையா? அப்ப போய் சாவு. அதுக்கப்புறம் கல்யாணம் நடத்திக்கிறேன். ஐயோ, பாவீங்களா, பேச்சுக்கு மிரட்டி பார்க்கலான்னு பார்த்தா இவனும் போய் சாவன்றான். ஆமா, என்ன அவன் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு என் மேல மரியாதை பாசமா வச்சிருக்கீங்கன்னு. இப்ப என்ன, வீட்லயே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, அப்படியே செய்யுங்க. தகப்பன்ற முறையில ஓரமா நின்னு வாழ்த்திட்டு போறேன், சரியா? என்ன பட்டுன்னு திருந்திட்டீங்க? என்னடா பண்றது, சுபம் போடுற டைம் வந்துருச்சுன்னா வில்லன் திருந்துறதானே வழக்கம்.
சென்டிமெண்ட்ல இதுக்கு வேற ஏதாவது பேசுவோம். இல்ல வேணாம் வேணாம் வேணாம், அது உங்க கேரக்டருக்கு செட் ஆகாது. இதுவே போதும். இல்லடா சொன்னா கேளு, உங்க அம்மாட்ட வேணா கேளுடா. சரி சரி ஓகே, மெயின் வில்லனே திருந்திட்டாரு. இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். ஏய் ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அண்ணே அக்கா யாரும் போக கூடாது. கல்யாண சாப்பாடு நம்ம மெஸ்ல தான் ரெடி பண்ணிருக்கோம். சாப்பிட்டு தான் போணும். சரியா? சரியா? ஆமாமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே மெஸ்ல தான் விருந்து. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே இந்த மெஸ்ல விருந்து தான். என்னப்பா சொல்ற? இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி தான் எங்களை கூப்பிட்டாங்க. அப்படின்னா இனிமே எப்பவும் போல மெஸ் இருக்குமா? ஆமாண்ணே, இன்னையில இருந்து அன்னபூர்ணி மெஸ் புத்தம் புது பொலிவோட இயங்க போகுது. தமயந்தி இருந்த இடத்துல இருந்து இதோ இவங்க தான் இனிமே மெஸ்ஸ பாத்துக்க போறாங்க. நான் இவங்களுக்கு துணையா இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அந்த பொண்ணு யாருப்பா? இந்த பொண்ணு யாரா? இவங்க தான் தமயந்தியோட தங்கச்சி, அன்னபூர்ணி அம்மாவோட 2வது பொண்ணு. பேரு அஞ்சலி. வாங்க. சரி அண்ணா வாங்க எல்லாம் வாங்க, வாங்க. போறோம். வாங்க. போங்கம்மா. அண்ணா நல்லா சரிம்மா. சாப்பிடுங்க. இதோ ஒரு வரி இருக்கு. அண்ணா எல்லாரையும் கவனி. போ. நல்லா சாப்பிடுங்க. சாம்பார் கொஞ்சம் ஊத்தவா? இன்னும் கொஞ்சம் ஊத்தட்டுமா? போதுமா, போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க. ஹலோ, இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? போய் பந்திய கவனிங்க. தமயந்தி ஒரே ஆளா இந்த கூட்டத்துக்கு பரிமாறுவா. நீங்க சமாளிக்கிறீங்களான்னு பாக்குறேன். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. போதுமா, நான் இங்க தான் போதும் இருக்கேன். போதும். உங்களுக்கு சப்பாத்தி வேற ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க. நான் எடுத்துக்கிறேன். இல்ல, அண்ணா. என்ன வேணும்? அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓடி போயிடு. லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு இப்ப வந்து தேங்க்ஸா? தேங்க்ஸ். கோச்சிக்காதண்ணே, பயத்துல தானே இப்படி செஞ்சுட்டேன். ஏய், சும்மா கலாய்ச்ச லூசு. ஹாப்பியா இரு. ஓ, சந்தோஷமா இரு. ஓகே. மாமா, நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? 100 செல்ஃபி கூட எடு. உனக்கு இல்லாத உரிமையா? சரி. செல்வி போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அத்தை, மாமா, சரி. செல்வி, அண்ணே. எல்லாரும் வாங்க. அஞ்சலி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க.